நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சற்று நேரம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 5:4 சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, அதன் மர்மங்களை சீஷர்களுக்கு கூறி வந்தார். பிரியமானவர்களே, மத்தேயு 4:23-24 ஆண்டவர் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர் குணமாக்கினார். அப்பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவரை தேடி நெருங்கி வந்தார்கள். பிரியமோளே, வந்தவரிடத்திலே ஆண்டவர் ஒரு மலையின் மேல் ஏறி அமர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, அந்த மர்மங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு விளக்கி காண்பித்தார். அவர் கூறுகையிலே சொல்லுகிறார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கூறிவிட்டு இயேசு சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறவர்கள், வருந்தி எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், கண்ணீரின் மத்தியிலே கடந்து செல்கிற மக்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவதற்காக இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே வந்தார். பிரியமானவர்களே, அவர்தான் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த மாலை வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுடைய துயரத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார். உங்களுடைய ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். துயரம் பிரியமானவர்களே, ஒரு திடீரென்று ஒரு குடும்பத்திலே ஏற்படும் இழப்பினால் துயரம் வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு வேலை இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வருமானத்தின் வழி இல்லாதபடினாலே துயரத்தின் பாதையிலே கடந்து செல்கிறான். குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் துயரத்தின் பாதையிலே கடந்து செல்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் துயரத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே வேதம் சொல்கிறது. ஏசாயா 61-2-3 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய துயரத்தை மாற்றி ஆறுதல் படுத்த இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே கூடும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதனால் ஒரு மனிதனுடைய துயரத்தை, ஒரு மனிதனுடைய நஷ்டத்தை, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய துயரத்தை மாற்ற முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 61:3 சொல்லுகிறது, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். சீயோனில் துயரப்படுத்தப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். துயரத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே கடந்து செல்கிற மக்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி, இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, அவர்களை ஆறுதல் படுத்தி, ஆற்றி தேற்றி அரவணைப்பார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு துயரத்துக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆனந்த தைலத்தினால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கடந்து வந்திருக்கிறார். உடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கப் போகிறார். வியாதியை சுமந்து சுமந்து பிரியமானே உடைய வாழ்க்கையிலே வியாதியினால் பாதிக்கப்பட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வியாதியின் துயரத்தை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு மாற்றப் போகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இயேசு இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானே, உடைய வியாதி பலவீனங்கள் மாறப்போகிறது. வியாதியை சுகமாக்கி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 60:20 வேதம் சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி இயேசு கடந்து வந்தார். பிரியமானவர்களே, உடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். உடைய ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இயேசு கடந்து வந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷகம் 24:19 வேதம் சொல்கிறது, அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அவர் மூலமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன. பிரியமானவர்களே, அவருடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை இருந்தது. வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார். பிரியமானவர்களே, யோவான் 14:1 ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பிசாசு கலங்கடிப்பான். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். யோவான் 16:20 வேதம் சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துயரத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய துயரத்தின் பாதையில் இயேசு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துயரங்கள் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி கர்த்தர் அரவணைக்கும்படி இயேசு கடந்து வந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷகம் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி வந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது, அவனுடைய துயரத்தை மாற்றும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய துயரத்தை மாற்றி மெய்யான விடுதலையை கொடுத்து உங்களுடைய வியாதியை மாற்றி சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
இந்த தெய்வத்தை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்ப போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே கடந்து வந்த நோக்கம் இந்த உலகத்தின் காரியங்களிலே கர்த்தர் மெய்யான விடுதலையை கொடுக்கும்படியாய், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு என்ற பெயரிலே இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பிரியமானவர்களே, வாரத்தின் முதலாம் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து சமாதானம் என்று சொல்லி கூறி, பிரியமானவர்களே, தன்னுடைய தன்னுடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டபொழுது சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது மெய்யான சந்தோஷம், சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். அத்தகைய சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே ஆண்டவர் கடந்து வந்தார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது. தானியேல் 6:20, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு துயரத்தின் பாதையிலே கடந்து வந்தான். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டான். பிரியமானவர்களே, இந்த தானியேலை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி வீசப்பட்டான். பிரியமானவர்களே, தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை 3 வேளை ஆராதித்தபடியினாலே அங்குள்ள ஜனங்கள் அப்புறம் மகா பிரதானிகள் எல்லாரும் கூடி சேர்ந்து ராஜாவுக்கு தானியேலுக்கு விரோதமாய் சட்டத்தை இயற்றி கட்டளை பிறப்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு வருகிறது. ஆனால் இந்த தானியேல் 3 வேளையும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறான். இது நிமித்தமாக தானியேலை தூக்கி கொண்டு சிங்கங்களின் கெபியிலே போடுகிறார்கள். பிரியமானவர்களே, ராஜாவுக்கோ நித்திரை வரவில்லை என்று வேதம் சொல்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தானியேலை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனாலும் அந்த ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த ராஜா கடந்து போகிறான். இப்போ கடந்து போய் வீட்டிலே போய், பிரியமானவர்களே, 18ஆம் வசனம் சொல்கிறது. தானியேல் 6:18, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவெட்டாமலும் இருந்தான். அவனுக்கோ நித்திரை வராமற் போயிற்று என்று வேதம் சொல்கிறது. இரவு முழுவதும் தூங்காமல் ராஜா தானியேலுக்காக தவித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த துயரத்தின் பாதையிலே தானியேல் தீர்க்கதரிசி கடந்து வந்தார். ஆண்டவர் கூட இருந்தார். பிரியமானவர்களே, தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இந்த உலகத்திலே துயரத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம்
செய்ய போகிறார். தானியேலோடு இருந்து தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்த தேவன் இந்த உலகத்திலே பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்களால் வரும் போராட்டம், பிசாசினால் வருகிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமுள்ளே, சிங்கங்களின் வாயில் இருந்து தானியேலை காப்பாற்றின தேவன் இந்த நாளிலே நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உடைய துயரத்தை ஆனந்த சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். பிரியமுள்ளே, இந்த தானியேலை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். ராஜா விடியற் காலையிலே துயர சத்தமாய் கூப்பிடுகிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தாரா என்று கேட்டபொழுது தானியேல் உரத்த சத்தமாய், ராஜாவே, நீ என்றும் வாழ்க என்று சொல்லி அவன் கூறின பொழுது ராஜா அவனை அந்த சிங்கங்களின் கெபியிலிருந்து அந்த தானியேலை தூக்கிவிட சொன்னான். பிரியமானே, யார் யார் கட்டளையிட்டு தானியேலை சிங்கங்களின் கெபியிலை தூக்கி வீச சொன்னார்களோ எல்லாரையும் பிடித்து கொண்டு வந்து அந்த சிங்கங்களின் கெபியிலே அந்த சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். பிரியமானே, கர்த்தர் தானியேலோடு கூட இருந்து தானியேலை பாதுகாத்தார். அந்த தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கப் போகிறார். உடைய ஏக்கத்தை நிறைவேற்றப் போகிறார். இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே கடந்து வந்திருக்கிறார். உடைய வியாதி பலவீனங்கள் மாறப்போகிறது. உடைய சாபங்கள் முறிந்து போகும். பிரியமானே, யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருந்து உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை நடத்தப் போகிறார். உடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். உடைய ஏக்கத்தை நிறைவேற்றும்படியாய் இயேசு என்ற பெயரிலே பூமியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சகாயத்தையும் கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றி கர்த்தர் அரவணைத்து ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வியாதிகள் மாறுகிற நேரம், கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம், சாபங்கள் முறிந்து போகிற நேரம், வேலை இல்லை என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்கான வழி வாசலை திறந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மெய்யான ஆறுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய துயரத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. குடும்பத்திலே திடீரென்று ஏற்பட இழப்பினால் துயரத்தின் பாதையிலே கடந்து சென்றிருக்கலாம். வேலை இல்லாமல் துயரப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். பிரியமல்லே, ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. வியாதியை சுமந்து ஆண்டவரே, வியாதி மாறவில்லை என்று சொல்லி கலங்கி கண்ணீர் வடிக்கலாம். பிரியமல்லே, அந்த வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது மாறுவதாக. கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே கரைவதாக. Heal the name of Jesus. Heal the name of Jesus. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதி பலவீனங்கள் மாறட்டும். உடைய பிள்ளையுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக. உடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பீராக. தடைகள் மாறட்டும். சாபங்கள் முறிஞ்சு போகட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும். இருக்கிற இடத்திலே ஒரு அபிஷேக வல்லமை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஃபயர் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஃபயர் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், விசாலத்தை கொடுப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.